ம் குட். பட் நீங்க குக் பண்ற அளவுக்கு இல்ல. இது கூட நீங்க பண்ற ஃப்ளேவர்ல இருந்து வேற மாதிரி இருக்கு. சாப்பிட்டு பாருங்க. வெரி நைஸ். ஏடா மாப்பிள்ளை எப்படி அந்த பொண்ணு கிட்ட மட்டும் தனியா பேசுறான்னு பாருங்க. இன்னைக்கு வெப்ராளம் இருந்துണ്ട്. சமாதானம் ஆயிட்டிருக்கு. எந்த என்ன நான் ஆளுக்கிட்டேன். ஆக்சுவலி இந்த டிஷ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது எப்படி பண்ண? எக்ஸ்கியூஸ் மீ. யா ப்ளீஸ். வா. ஹலோ அங்கிள். இத பாருமா, நீ செய்யறது எதுவும் சரியில்லை. இது சாப்பிடுறதா? നന്നായിട്ട് സംസാരിക്കുന്നു. ഇതൊന്നും എനിക്ക് അറിയില്ലെന്ന് നീ വിചാരിക്കണ്ട. ஆண்டி இவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு எல்லாம் புரியும்னு எனக்கு தெரியும். எதுக்கு ஏன் மாப்பிள்ளை உன் ரெஸ்டாரண்ட்ல வேலைக்கு வச்சிருக்க? அவரை இன்னையோட வேலை விட்டு நிறுத்திடு. ஏன்? രവി ഇനിമേ നിന്റെ ഹോട്ടലിൽ വേല ചെയ്യக்கூடாது. இது பாருங்க அங்கிள், வேலைக்கு வரது அவரோட விருப்பம். வேலை கொடுக்கறது ஏன் விருப்பம்? இத நீங்க ஏன் கேக்குறீங்க? பாத்தீங்களாடா இவ்வளவு திமிரா பேசுறாங்க. நான் திமிரா பேசல, ஹானஸ்டா பேசுறேன். நீங்க ரவியோட மாமனார் மாமியாரா இருக்கலாம், அதெல்லாம் வீட்ல தான். அவர் வர்க் விஷயத்துல என்ன செய்யணும்னு நீங்க ஏன் டிசைட் பண்றீங்க? ஓ, அப்ப அவனை வேலையை நிறுத்த மாட்டேன். நீ அவனை ஹோட்டலில் வச்சிருக்கிறது வேலைக்காக மட்டும்தானா? வாட்? இல்ல ஒரு எம்ப்ளாயி ஆன பத்தி இவ்வளவு யோசிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்குள்ள ஏதாவது இல்லீகல் அஃபேர் இருக்கா? என்ன அங்கிள் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அங்கிள்.